பாலியல் குற்ற வழக்குகளை 2 மாதங்களில் விசாரித்து முடிக்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. முதன்மை அமர்வு மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்குகளை 1 ஆண்டில் விசாரித்து முடிக்க உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், யார் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? வணக்கம். அதாவது திருவண்ணாமலைக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்ணை திருவண்ணாமலை போலீசார் 2 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க கோரியும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய போக்சோ மற்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்கள்ல இருக்கக்கூடிய நிலுவையில் வழக்குகள் என்ன என்பது குறித்த விவரங்களையும், அதே போல சட்டப்படி இந்த வழக்குகளை குறித்த காலத்துக்குள்ள விசாரித்து முடிக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவுல என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்கள்ல விசாரிச்சு முடிக்க அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று எல்லா மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றங்களுக்கும் மகளிர் சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசாரே வேட்டைக்காரர்களாக மாறக்கூடிய நிகழ்வுகள் மறுபடியும் நடக்கல அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளுடைய விசாரணையை தேவையில்லாம தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நீதிமன்றத்துக்கும் சுற்றறிக்கையை பிறப்பிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. போக்சோ வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட 30 நாட்கள்ல பாதிக்கப்பட்ட குழந்தையிடம் வாக்குமூலம் பதிவு செஞ்சு ஓராண்டுல அந்த விசாரணையை முடிக்க வேண்டும் என்று எல்லா போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களுக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. போக்சோ வழக்குகளை விரைந்து முடிப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு அதிரடிப்படையை எல்லா மாவட்டத்திலையும் அமைக்க வேண்டும் என்றும், கடலூர், திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள்ல காலியா இருக்கக்கூடிய நீதிபதிகள் பதவிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் 6 புதிய சிறப்பு நீதிமன்றங்களை துவங்குவது குறித்த விரைந்து முடிவெடுக்க வேண்டும் எனவும், அதன் முன்னேற்றம் குறித்து 2 மாதங்கள்ல அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் தலைமை பதிவாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.